கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். எனக்கு கருமையான தேவப்பிள்ளையே, நாம் வேதத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மோடு கூட ஒவ்வொரு விதத்தில் செயல்படுகிறவைகளாக இருக்கும். சில வார்த்தைகள் வசனங்கள் நம்மை எச்சரிக்கும், நம்முடைய இதயத்தில் ஒரு பயத்தை கொடுக்கும், ஆண்டவருக்கு முன்பதாக உள்ள பயம். சில வசனங்கள் நம்மை தைரியப்படுத்தும் கர்த்தருக்குள்ளாக. சில வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஐயோ இழந்து போனேன், இனி யார் நமக்கு உதவி செய்வா, நம்ம பழைய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட முடியுமா, அப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இப்படியாக நம்முடைய வாழ்வின் எல்லா தேவைகளுக்கும் முழுமையாக இந்த வேதம் நம்மோடு கூட வழிநடத்துகிறதாக இருக்க. இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ரொம்ப எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையை தேடி வந்துட்டீங்கன்னா அவருடைய கைக்கு கீழே வந்தார். அவருடைய வல்லமைக்குள்ளே வந்தால் அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவருடைய சமூகத்தை தேடும் பொழுது நீ எதை விரும்புகிறாயோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். உன்னுடைய வாழ்வின் தேவையின் கட்டத்தில் ஒருவேளை நீ நின்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த வேளையிலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே, இந்த உலகத்தில் உள்ள மனிதன் செய்வேன் என்று சொல்லி மாறி போவான். நான் உனக்கு இதை தந்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையில மாறி போவான். ஆனால் நம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னால் சொன்னதை அவரை பற்றி பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், உன்னுடைய காரியங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவருடைய வல்லமையை தேடிப்போ. கர்த்தர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ளவர். இந்த வானமும் பூமியும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் ஒரு நிர்பந்தமான மனிதன், உன்னுடைய தேவைகளை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்லுவதை காட்டிலும் இயேசுவனிடத்தில் அப்பா என்று சொல்லி அவரிடத்தில் முறையிடுங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்வின் எதிர்காலமாக இருக்கலாம், பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கலாம், குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம், தொழிலில் ஒருவேளை நீங்கள் ஸ்தம்பித்து போயிருக்கலாம், அடுத்த பகுதி எப்படி இருக்குமோ என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்று அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். இன்று அவர் உனக்கு மேன்மையை கொடுப்பார். ஒரு நாளும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தாமல் விடமாட்டார், உன்னை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்மையான ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன், நீர் பராக்கிரமம் செய்கிறவர். இந்த வல்லமை உள்ள தேவனை நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற வண்ணமாய் நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கட்டும். ஏனென்று சொன்னால், என் இயேசுவின் சமூகத்தில் வந்து நிற்கிறேன், இந்த சமூகத்தை விட்டு வெளியே போகும் பொழுது நான் வெற்றி அடைய வேண்டும் என்கிற வாஞ்சியோடு உடைய பிள்ளைகள் செல்லட்டும், வெற்றியை பெறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.